டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஆர்பி போர்ட்லேருந்து டெட் எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நேத்து வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, யாருமே எதிர்பார்க்கல. ஸோ திடீர்னு வந்து ஒரு ஆனுவல் பிளானர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸாமுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இல்ல. அதே மாதிரி இப்போ டிஆர்பி போர்ட பொறுத்தவரைக்கும், ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ கால்ஃபர் ஆகும் அப்படின்ற மாரி வந்து ஒரு புதுசா ஒரு 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 ஹிஸ்டரிய வந்து கிரியேட் பண்ணிட்டு வர மாரி இருக்கு ஆக்சுவலா. ஸோ நம்ம அதெல்லாம் வந்து ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஏன்னா டெட் எக்ஸாம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா, ஒரு பெரிய ஒரு பிராடடான ஒரு எக்ஸாம் கிடையாது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் விஷயம். இது படிக்கணும் அப்படின்னா, எல்லாமே வந்து ஸ்கூல் புக் லெவல்லேருந்து தான் கொஸ்டின்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்றாங்க. இதுக்காக நம்ம தனியா வந்து பார்த்தோன்னா, ஒரு ஒரு பெரிய லெவல்ல பிரிப்பரேஷன போடணும் அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஜஸ்ட் இப்ப நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா, நவம்பர் 1 நம்மளுக்கு எக்ஸாக்ட்டா வந்து பார்த்தோன்னா, 80 நாள் இருக்கு. இந்த 80 டேஸ பக்காவா யூஸ் பண்ணி, இதுல குவாலிஃபைட் ஆகுறது எப்படி அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். அத நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ரெகுலரா ஃபாலோ பண்ண போறீங்க அவ்வளோதான். ஸோ அத ஃபாலோ பண்ணாலே, இந்த டெட் எக்ஸாம் அப்படின்றது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பாஸ் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேவையானது 82 மார்க். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 100 மார்க் தேவையில்ல. இல்ல 110ஓ, 120ஓ இந்த மார்க்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. 82 மார்க் எடுத்தாலும் குவாலிஃபைட் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் தான் தரப்போறாங்க. 100 மார்க் எடுத்தாலும் குவாலிஃபைட் என்ற சர்டிஃபிகேட் தான் தரப்போறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 82 மார்க் கிடைக்கிறதுக்கான வழிமுறைகள மட்டும் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோம். இதுல ஜஸ்ட் குவாலிஃபைட் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் கொண்டு வந்துட்டா போதும் நம்மளுக்கு. சரி என்னென்ன பண்ணா, என்னென்ன சப்ஜெக்ட்ட ஃபோக்கஸ் பண்ணா, நாம வந்து ஒரு 82 மார்க் எடுத்துற முடியும்? ஸோ ஃபர்ஸ்ட்டு பேப்பர் 2 பேப்பர் 1க்கும் நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்க டெட் பேப்பர் 2 கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா, என்னென்னலாம் ஃபோக்கஸ் பண்ணா நம்ம 82 மார்க் எடுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட். கண்டிப்பா டெட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ். இதுல 30 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். ஸோ நீங்க எவ்வளோ மார்க் எடுத்தா போதும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 22 மார்க் எடுங்க போதும். எவ்வளோ மார்க்னா? 22 மார்க். ஏன் 22 மார்க்? போதும். 8 மார்க் நீங்க தப்பான கொஸ்டின்ஸா கூட எழுதுங்க. ஆனா 22 மார்க் கம்பல்சரி நீங்க வந்து எடுத்திருக்கணும். இங்கிலீஷ்ல சேம் 30 மார்க் தான் எக்ஸாமு. பட் நம்பளுக்கு தேவை சேம் தமிழ் எடுக்கிற மாதிரி இங்கிலீஷ்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, 22 மார்க் எடுக்க போறீங்க. ஓகேவா? இட் இஸ் வெரி ஈஸி. 22 மார்க் உங்களால எடுக்க முடியாது அப்படின்னு நீங்க தோணுதா? உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, டெட் எக்ஸாம்ல என்னால தமிழ்ல 22 என்ன 25 கூட எடுத்துருவேன் நானு. பட் இங்கிலீஷ்ல என்னால வந்து பார்த்தீங்கன்னா, 22 மார்க் எடுக்கிறது ரொம்ப எனக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து 2 புக் சஜஷன் பண்றேன். மெஸ்மரைஸ் அகாடமியோட 2 புக். 1 நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டடீஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு பிரிஸ்கிரைப்டு பண்ண ஒரு புக்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் குடுக்குறேன். பிளஸ் இன்னொரு புக் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கம்ப்ளீட்டா பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு புக். ஸோ 2 புக்க வந்து நான் குடுக்குறேன் நான் உங்களுக்கு. இதுல இதுல நீங்க படிக்க போறீங்க. இதுல பிராக்டிஸ் பண்ண போறீங்க. ஸோ இந்த 2 புக்க நீங்க வந்து கையில வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, டெஃபினட்டா 25 பிளஸ் நீங்க எடுக்கல அப்படின்னா, ஐ அம் ரெஸ்பான்சிபிள். ஸோ இந்த 2 புக்க கையில வச்சுக்கிட்டு உங்களால 25 மார்க் எடுக்க முடியல அப்படின்னா, இந்த டெட் எக்ஸாம்ல நான் பொறுப்பேத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இவ்ளோ ரெஸ்பான்சிபிளா நான் வந்து சொல்றேன் அப்படின்னா, இந்த 2 புக்கோடைய கன்டென்ட் வொர்த்தபிள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வேணும் அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல என் நம்பர் இருக்கும். வேணுனா ஆர்டர் பண்ணிக்கோங்க. 2 புக்குமே உங்களுக்கு வந்து கொரியர் மூலியமா நாங்க சென்ட் பண்ணி குடுப்போம். ஸோ 2 புக்கோடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1500 வரும் உங்களுக்கு. இதுல ஸ்டடீஸ் பண்றதுக்கும் எனக்கு தெரியாது அப்படின்னா, அதுக்கான டவுட் டீட்டெயில்ல நான் அடுத்த ஒரு வீடியோல நான் சொல்லிக் குடுக்குறேன் உங்களுக்கு. என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இதுல இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 22 மார்க் நீங்க எடுக்க போறீங்க. அதுக்கு அடுத்தது சைக்காலஜி. எங்கருந்து கேட்குறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது கொஸ்டின் அப்படின்லாம் சொல்ல வேண்டாம் இதுக்கு மேல.
கொஷின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சிலபஸ்லேருந்து கேட்குறாங்க. நாம என்ன பண்றோம் அப்படின்னா, சைக்காலஜின்ற ஒரு சப்ஜெக்ட்ட வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து எப்படி எப்படியோ படிக்கிறோம். பட் சிலபஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்றதில்ல. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தப்பான ஒரு விஷயம். நம்ம சிலபஸ ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 13 மார்க் ஈஸியா எடுத்துடலாம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க் இருக்கு. 30 மார்க்ல 17 கொஸ்டின தப்பா எழுதுங்க. ஆனா 13 கொஸ்டின் ரைட்டா எழுதிருங்க. நான் சொல்றது அதுதான். மீதி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, மேஜர். ஸோ மேஜர பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து 60 மார்க் கொஸ்டின்ஸ். இதுல சயின்ஸு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 10 மார்க் எடுங்க போதும். பிளஸ் மேத்ஸு அதுல என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு 15 மார்க் எடுங்க. இது 2ம் சேர்த்து என்ன பண்ணிடுங்க அப்படின்னா, ஒரு 25 மார்க் ஸ்கோர் பண்ணிடுங்க எப்படியாச்சும். அதே நீங்க வந்து சோசியல் சயின்ஸா இருக்கீங்க அப்படின்னா, ஓவராலாவே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, 25 மார்க். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் டார்கெட் என்ன அப்படின்னா, உங்களுடைய மேஜர்ல 25 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண போறீங்க. அவ்வளோதான். இந்த மேஜர பொறுத்தவரைக்கும் மேத்ஸ் சப்ஜெக்ட்டா இருக்கிறவங்களுக்கு மேத்ஸ்ல 15 மார்க் எடுங்க. எனக்கு மேத்ஸ் வராது, சயின்ஸ் தான் வரும் அப்படின்னா, அங்க நீங்க 15 மார்க் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இது ஆல்டர்னேட்டிவா எடுத்தாலும் நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா, ஓவராலா உங்க கைக்கு எவ்வளோ வந்துடணும்? 85 மார்க் சாரி 25 மார்க் வந்து கம்பல்சரி வந்துடணும். சோசியல் சயின்ஸ் பொறுத்தவரைக்கும் நீங்க ஹிஸ்டரி படிப்பீங்களோ, ஜியோகிராஃபி படிப்பீங்களோ, இல்ல எக்கனாமிக்ஸ் படிப்பீங்களோ, இல்ல சிவிக்ஸ் படிப்பீங்களோ. பட் நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா, 60 மார்க் இருக்கு. ஸோ 60ல என்ன பண்ண சொல்றேன்? 3ல ஒரு பங்கு தான் மார்க் தான் நான் எடுக்க சொல்லியிருக்கேன் நானு. என்ன 60க்கு 60 வந்து 60ல வந்து பாதி மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க். நான் பாதி மார்க் கூட எடுக்க சொல்லல ஆக்சுவலா. பாதிக்குமே கீழ தான் எடுக்க சொல்லியிருக்கேன் நான். 25 மார்க் தான் எடுக்க சொல்லியிருக்கேன். இந்த 25 மார்க்க நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிட்டாலே போதும். அப்போ இவ்ளோ மார்க் எடுத்தா போதுமா? நம்ம பாஸ் பண்ணிடலாமா? அப்படின்னா, கண்டிப்பா. ஸோ 22, 22 என்ன ஆயிடும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு 44 மார்க் வந்துரும். பிளஸ் ஒரு 13 57 மார்க் வந்துருது உங்களுக்கு. சைக்காலஜியோட சேர்ந்தாலே. ஸோ நம்மளுக்கு இன்னும் எத்தன மார்க் தேவைப்படுது அப்படின்னா, இது கூட நம்ம என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா, 57 கூட ஒரு 25 வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஸோ நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, 82 மார்க் வந்துரும். ஆக்சுவலா நான் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து பேசிக் கால்குலேஷன். இது எல்லாமே என்னது? பேசிக் கால்குலேஷன். ஒரு தமிழ் சப்ஜெக்ட்ல நம்மளால வந்து 22 மார்க் எடுக்க முடியாதா அப்படின்னா, தாராளமா எடுக்கலாம். இங்கிலீஷ்ல கூட தாராளமா நீங்க எடுக்கலாம். இப்ப நான் சொன்ன சஜஷனா இருக்கலாம். இல்ல நம்ம சேனல கூட நீங்க ஃபாலோ பண்ணி செல்ஃப் ஸ்டடி கூட பண்ணுங்க. புக் தான் வாங்கி படிக்கணும்ன்ற அவசியம் ஒண்ணும் கிடையாது. செல்ஃபா கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்படி படிக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லி தரேன். செல்ஃபா கூட நீங்க பிரிப்பேர் பண்ணுங்க. ஸோ 22 மார்க் எடுக்கிறது இட் இஸ் வெரி ஈஸி. 30க்கு 30 எடுக்கிறது தான் கஷ்டம். அவுட் ஆஃப் 30 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிஸ்க். பட் 22 மார்க் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. சைக்காலஜில 13 மார்க் எடுக்க முடியுமா? ரொம்ப கஷ்டமாச்சே. கஷ்டம் தான். நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. அதுல என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, சப்போஸ் உங்களுக்கு இதுல 13 மார்க் வரல அப்டின்னா, சப்போஸ் நீங்க இந்த இடத்துல தமிழ்ல வந்து 25 மார்க் எடுத்துட்டீங்க. இதுல ஒரு 3 மார்க் நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்துட்டீங்க அப்டின்னா, இந்த 3 மார்க் தேவையில்ல. அப்ப இதுல ஒரு 10 மார்க் எடுத்தா கூட போதும். எங்க நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகுற மாரி இருக்கோ, மேபி ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்டின்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஸ்கோர் பண்ணியிருந்தா கூட நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்டின்னா, கால்குலேஷன் கரெக்ட்டா வந்துரும். நம்மளுக்கு தேவை 82 மார்க். இப்ப நான் போட்டிருக்கிற கால்குலேஷன்ல நீங்க போனாலே, கண்டிப்பா 90 மார்க்குக்கு மேல தான் போவீங்க. ஆனா, நம்மளுக்கு 82 மார்க் எடுத்தா போதும் அப்படின்ற விஷயத்த மட்டும் தான் நம்ம வந்து மெயினா கொண்டு வரமே. ஓகே. இப்போ இந்த 82 மார்க் எடுக்கிறதுக்கு எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணா, எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணா நம்மளுக்கு இவ்வளோ மார்க் வந்துரும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சது இப்போ. அடுத்தது நம்ம என்ன படிக்கணும்? ஓகே. இப்ப தமிழ், இங்கிலீஷு, சைக்காலஜி இது மாரிலாம் சொல்லியாச்சு. எத வந்து நம்ம வந்து இப்ப படிக்கிறது அப்டின்னா, எல்லாமே உங்களுடைய ஸ்கூல் புக்க நீங்க ரெஃபர் பண்ணாலே போதுமானது. ஸ்கூல் புக் எங்கிருந்து படிக்கலாம்? 6வதுலேருந்து 10வது வரைக்கும் படிங்க போதும். எல்லாரும் 12வது வரைக்கும் படிங்கன்னு சொல்றாங்க. அது ஏன் 10வது வரைக்கும் போதும் அப்டின்னா, நாம எடுக்க போற 82 மார்க்குக்கு 10வதுக்குள்ளவே வந்துரும் உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின்ஸ்.
தேவையில்லாம வந்து பார்த்தீங்கன்னா 11த் 12த்ல உட்காந்து நீங்க ரொம்ப டைம வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். சப்போஸ் நீங்க அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, லாங்குவேஜ்ல மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ். இதுல வேணும்னா கூட நீங்க வந்து 11த் அண்ட் 12த்ல ஒரு சில இம்பார்ட்டன்ட்டான கிராமரோ, இல்ல ஒரு சில இம்பார்ட்டன்ட்டான இருக்கிற கன்டென்ட்ட மட்டும் ரெஃபர் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா ரெஃபர் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறது 80 நாள். ஸோ இந்த 80 டேஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழுக்கு எவ்வளோ நாள் ஒதுக்கணும், இங்கிலீஷ்க்கு எவ்வளோ நாள் ஒதுக்கணும், பிளஸ் சைக்காலஜி, பிளஸ் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட். இதில எவ்வளோ நாள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒதுக்கி நம்ம படிக்கணும் அப்படின்றதுக்கான ஸ்டடி பிளான். ஸோ உங்களுடைய அடுத்த ஒரு வீடியோல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து குடுக்க ஆரம்பிச்சுருவேன். ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் ஐடியா. இப்போ நம்ம எந்த சப்ஜெக்ட்ட ஃபோக்கஸ் பண்ணா நாம கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற விஷயத்த நீங்க வந்து இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. அப்போ தமிழ்ல எவ்வளோ மார்க் எடுத்தா போதும், இங்கிலீஷ்ல எவ்வளோ மார்க் எடுத்தா போதும், சைக்காலஜியோ, இல்ல மேத்ஸோ, சோசியல் சயின்ஸோ, இல்ல சயின்ஸோ. ஸோ இதில எவ்வளோ மார்க்க ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் கன்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம 80 டேஸ் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நெக்ஸ்ட் நான் சொல்லி தரேன். இப்போ பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும். ஸோ பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேம் உங்களுக்கு அதே மாரி தான். ஸோ தமிழ பொறுத்தவரைக்கும் நீங்க 22 எடுங்க. பிளஸ் இங்கிலீஷ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா 22. ஸோ நான் டேட் மட்டும் தான் படிச்சிருக்கேன். எனக்கெல்லாம் வந்து இங்கிலீஷ் ரொம்ப ரேர், எனக்கு வராது அப்படின்னா, என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு உங்களுக்கு 22 மார்க் எடுக்கிறதுக்கான வழிமுறைய நான் சொல்லி தரேன். பிளஸ் சைக்காலஜி. சேம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சைக்காலஜிலயும் ஒரு 13 மார்க் தான் ஸ்கோர் பண்ண போறோம். பட் இங்க இருக்கிற மேத்ஸ் அண்ட் இவிஎஸ். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு சப்ஜெக்ட். இவிஎஸ்ல மார்க் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுல கன்டென்ட்டும் வேற அதிகம். அதுக்கு நீங்க எத ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா, பேப்பர் 1 படிக்கிற கேண்டிடேட் நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா, நீங்க முழுமையா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் மேத்ஸ் தான். மேத்ஸ்ல சப்போஸ் உங்களால ஒரு 20 மார்க் எடுக்க முடியும் அப்படின்னா, நீங்க இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றத யாராலயுமே தடுக்க முடியாது. சப்போஸ் எனக்கு மேத்ஸ்லலாம் வராது அப்படின்னா, கொஞ்சம் கஷ்டம் தான். டெட்ட பொறுத்தவரைக்கும் பேப்பர் 1 எஸ்பெஷலி பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, லாங்குவேஜ் அப்படின்றது காமனா டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 2 பேருக்குமே காமன் தான். ஓகேவா? சைக்காலஜி அப்படின்றது நாமளா டிக் பண்றத பொறுத்து, இல்ல கன்டென்ட்ங்கள ஓரளவுக்கு கரெக்ட்டா நம்ம ரெஃபர் பண்ணி எடுத்தா கூட நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, 13 மார்க் எடுக்கிறது ஈஸி. பட் பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும், மேத்ஸ்ல நீங்க வந்து மார்க்க விட்டுட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா எத்தன வருஷம் எழுதுனாலுமே டெட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. இதுதான் இங்க இருக்கிற இம்பார்ட்டன்ட்டான ஒரு சப்ஜெக்ட்டே இதுதான். இவிஎஸ்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 5 மார்க் எடுத்தா கூட போதும். இல்லையா, இதுல ஒரு 5 மார்க் சேர்த்து பிளஸ் ஒரு 10 மார்க் கூட நீங்க எடுத்துருங்க போதும். உங்களால 10 மார்க் கூட எடுக்க முடியுமான்னு பாருங்க. நம்ம சாதாரணமா டிக் பண்ணா கூட 10 மார்க் வந்துரும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு இங்க 10 மார்க் வருதுன்னா, நீங்க இங்க வந்து ஒரு 5 மார்க் கம்மியா கூட எடுத்துக்கலாம். இதுல ஒரு 15 மார்க் கூட எடுத்துக்கலாம். ஏன் நான் இங்க வந்து 20 மார்க் உங்களுக்கு வந்து கம்பல்சரி எடுங்கன்னு சொல்றேன் அப்படின்னா, இங்க 20 மார்க் வரமாட்டேங்குது. டெட் எக்ஸாம் பேப்பர் 1ல அ ஃபெயில் ஆகுற கேண்டிடேட்டுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு டிராபேக்கே வந்து பார்த்தீங்கன்னா, மேத்ஸ் தெரியல. அதுதான் ஒரு பெரிய விஷயமே. மேத்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அப் டூ 10த் ஸ்டாண்டர்ட் போதும். நீங்க 11த் 12த் எல்லாம் போ வேண்டாம். 6த் டூ 10த் படிங்க. ஆனா மேத்ஸ பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா, அ டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடா படிக்கக்கூடாது. அதுதான் இங்க டிஎன்பிஎஸ்சிய பொறுத்தவரைக்கும், அவங்க டிஎன்பிஎஸ்சியோட மேத்ஸ் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஆப்டிட்யூட் ஆக்சுவலா. ஆப்டிட்யூட பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு பேசிக் கன்டென்ட் நாலேட்ஜ் வச்சு கூட நம்ம ஆன்சர் பண்ண முடியும். பட் இங்க உங்களுக்கு வந்து ஆப்டிட்யூட் கிடையாது. இது பியூர் மேத்ஸ் சப்ஜெக்ட். மேத்ஸ் சப்ஜெக்ட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு சில நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அல்ஜீப்ரா கேட்பாங்க, ட்ரிக்னாமெட்ரி கேட்பாங்க. ஸோ மெஷர்மென்ட் கேட்பாங்க. இன்னும் நெறைய இருக்கு. ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்பாங்க. ஸோ அது மாரி என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க பியூர் மேத்ஸ ஃபோக்கஸ் பண்ணணும். பியூர் மேத்ஸ ஃபோக்கஸ் பண்ணாம நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நானு டிஎன்பிஎஸ்சி சம்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி நல்லாவே வெல் வெர்ஸ்டு.
எந்த சம் கொடுத்தாலும் போட்டுருவேன் அப்படின்னா கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 6-7 மார்க் வந்துடும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி சம்மும் மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கில் தான் எடுக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய சம்மு ஃபுல்லாகவே ஸ்கூல் புக்கிலேருந்து எடுக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு பார்ஷியலாக மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கூல் புக்லேருந்து வரும். பட் நம்மளுடைய ஃபுல் 30 அவுட் ஆஃப் 30 என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்கூல் புக்லேருந்து எடுப்பாங்க. அப்போ இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கும். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐடியாஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இங்கே வந்து மேக்ஸ் அது பேப்பர் 1லேயும் இருக்குது, பேப்பர் 2லேயும் இருக்கிறதால கண்டிப்பாக அதுக்கான ஐடியாஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து வரும். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃபர்தராக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ எதை வந்து நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிச்சு என்னென்ன பண்ணணுன்ட்டு. எதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது? தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி, அப்புறம் மேஜர் இந்த சப்ஜெக்ட்டுங்களாம் இருக்குது. இந்த சப்ஜெக்டில் இந்த இருக்கிற 80 நாளில் எதை ஃபஸ்ட்டு படிக்கிறது, எதை லாஸ்ட்டு படிக்கிறது, எதை விடுறது, எதை வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்ற எல்லா விஷயமும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டடி பிளான் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். ஸோ பி அலர்ட். கொஞ்சம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. என்னென்ன விஷயம்லாம் சொல்கிறனோ செல்ஃப் ஸ்டடி பண்ணாலும் ஓகே, இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சஜஷன் கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர்னேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த மட்டும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தரேன். ஸோ கொஞ்சம் ரெடியாக இருங்க. தேங்க்யூ.